ஓம் விக்னேஸ்வரியா போற்றி, ஓம் நவக்கிரகநர்களே போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மாந்தி பகவானை பற்றி ஒரு வீடியோ தகவல் கொடுத்துருந்தேன். நிறைய நேர் பாராட்டியிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி மாந்தியை பற்றிலாம் ஃபோன் பண்ணி. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு புது வீடியோ தான், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு போட்டிருந்தேன் நான். இப்போ இந்த வீடியோ பதிவில் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் சிறப்பு பலன்கள் எப்படி அப்படின்னு ஒரு பொது பலனாக சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்கிறாரு. சுக்கிர புதன் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறாரு. சுக்கிரன் பயிற்சியாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 11 கூடியவன் 9ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, கோச்சாரத்தில் நல்ல அமைப்பு தான். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, தனலாபம், ஸ்திரீ சுகம், மகிழ்ச்சி. அதாவது கையில் காசு பணம் இருக்கும், பெண்களால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், பெண்களால் சந்தோஷமும் இருக்கும். மகிழ்ச்சிங்கிறது வேறு, சந்தோஷங்கிறது வேறு. அந்த பெண்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கும். சரியா, ஒரு குழந்தைக்கு தாயோட சுகம் கிடைக்கிறது நல்ல அமைப்பு தான். தாயோட அரவணைப்பில் கிடைக்கிறது நல்ல அமைப்பு தான். அது மாதிரி ஒரு ஆணுக்கு மனைவியோட சுகமாக இருக்கிறது, மனைவியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல தனிப்பட்ட சுகத்தை கொடுக்கும். அந்த அமைப்பை கண்டிப்பாக இவர் கொடுப்பார், சுக்கிரன் கொடுப்பார். ஏன்னா 7 கூடையும் கூட சேர்ந்து இருக்கிறாரு, புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அது மாதிரி தொழில் அதிபதி, தொழில் காரகன் புதன் கூட சேர்ந்து இருக்கிறது நல்லா தான். 7, 10 கூடையும் கூட சுக்கிரன் சேர்றது நல்ல அமைப்பு தான். இருந்த போதிலும் சுக்கிரன் ராசிக்கு 6 கூடைவன் தான். கடன் நோய் எதிர கொடுக்குறவர் தான். சில நேரங்களில் சில கான்ட்ரவர்ஷன் இருக்கும். சரியா, சில கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது, கவனமாக இருக்கணும். 16ஆம் தேதிக்கு பின்னாடி, அதாவது ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா நிலைமை கொஞ்சம் கட்டுக்குள்ளாக இருக்கும். ஓகே, நான் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா பலன்கள் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சில நேரங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிரகம் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயிற்சி ஆயிடுச்சுன்னா அந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா 1/8/2024 ஆடு 16 வியாழக்கிழமை எடுத்துட்டோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம். அதுபோக 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகு நல்ல நிலைமையில் இல்லை. ராகு 4ஆம் இடத்துல சனியோட சாரம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ குடும்பத்தில் இப்போதைக்கு தாய் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். தாயோட சில வித்தியாசம் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க, என்னடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குழந்தை அன்பு நல்லா இருக்குமே, தாய்க்கு குழந்தை அன்பு நல்லபடியாக கிடைக்கும் சொன்னீங்களேன்னு. அது வேறு. அது ஒரு குழந்தைக்கு தாய் அன்பு கிடைக்கிறது வேறு. வயதானவர்களுக்கு தாய் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, வயதுக்கு ஏற்ற மாதிரி தாய் வழியில் சில பிரச்சனைகள், தாய் மாமன், தாய் கூட பிறந்த சித்தி, பெரியம்மா, இவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு சனி சாரை எடுத்திருக்கிறாரு. அதுபோக ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறாங்க. பரவாயில்ல, குருமங்கள யோகம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 21/8/2024 வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா ராகுக்கு கேந்திரமாக ஆவார். ராகு 4ஆம் இடம், செவ்வாய் 7ஆம் இடம். ராகு கேந்திரமாக செவ்வாய் வரும்போது சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். 7ல் செவ்வாய் வரக்கூடாது. 7ல் செவ்வாய் ராசியை பார்க்குறது நல்ல அமைப்பாக இருக்காது. அதனால் ஆகஸ்ட் மாதம் ப்ரிடிக்ஷன் எடுத்துட்டோம்னா 21ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முதல்ல ஒரு 20 நாட்கள் நல்லாயிருக்கும். கடைசி 10 நாட்கள் அங்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ராசியை செவ்வாய் பார்ப்பார். செவ்வாய் ராசியை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கு சில பணப்பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நேர செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன். இதைத்தான் சொன்னேன் நான். கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது பலன்கள் ஸ்கிப் ஆயிரும். சரியா, அதனால் இந்த பலன் தான் இப்படி தான் இருக்கும்னு உறுதிட்டு சொல்ல முடியாது. ஆகஸ்ட் மாதம் இந்த பலன்கள் இப்படி தான் 31 நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேர் அப்படி மொத்தமாக வீடியோ போடுறாங்க. நான் போதி ஜோடத்தில் அப்படி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஒரு பார்ட்டாக தான் போடுவேன். எதாக இருந்தாலுமே ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை எப்படி நிற்கும், பலன்கள் எப்படி நிற்கும், அப்படி தான் போடுவேன். வழியை ஒட்டுமொத்தமாக திணிக்கிறது கிடையாது. அது நடக்க போகிறதும் கிடையாது. சரியா, கோச்சார பலன்கள் பொதுவாக ராசிக்கு உள்ளது தான், மனதுக்கும் உடலுக்கும் உள்ளது தான். ஏன்னா மனமும் உடல் தான் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மனம் மாறிக்கிட்டே இருக்கும். உடல் ஒரு இடத்துல இருக்காது. வீட்டில் இருப்பான், வேலைக்கு போவான், பிஸ்னஸுக்கு போவான், சினிமா தேட்டருக்கு போவான், அங்கிட்டு போவான், இங்கிட்டு போவான். ஸோ அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்க ஜனன ஜாதகம் தசா புத்திங்கிறது மாறாத ஒன்று. சரியா, அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த கோச்சார பலன்கள் அதை மாற்றிக்கிட்டே இருக்கும். சரியா, இதோடைய செயல்பாட்டில் தான் இருக்கும். கோச்சார பலன்கள் தான் உங்களை வழிநடத்தும். தினமும் உங்களை வழிநடத்துறது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். ஓகே, இதை பற்றி நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன். ரைட் நேர்களே. அதுபோக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. சரியா, அவர் கடகத்தில் இருந்தாலுமே, ஸ்தான பலம் பட்டு இருந்தாலுமே 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. கொஞ்சம் அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில மனசோர்வு, சில பிரச்சனைகள், தேவையில்லாத சில கவலைகள் இதெல்லாம் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போனவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில வம்புகளுக்கு பிரச்சனைலாம் இருக்கும். உஷ்ணம் போடும் உடம்பு, தலை உஷ்ணம், வயிற்று உஷ்ணம், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக மனதில் ஒரு தைரியம் குறைஞ்சிருக்கும். அலைச்சல் பிரயாணம் இருக்கும். 9 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பன் விஷயத்தில் சில கான்ட்ரவர்ஷன் இருக்கும். சரியா, தகப்பன் வழி உறவுமுறையில் சில பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் 16/8/2024 வரைக்கும் இருக்கும். பார்த்திங்களா, முன்பாதி இப்படி இருக்குது, பின்பாதி அப்படி இருக்குது. ஸோ சூரியனும் செவ்வாயும் அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இல்லை. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க.
தனுசு ராசிக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் 2 கிரகங்கள், சூரியன் செவ்வாய், அடுத்து 3வது குரு. ஆகஸ்ட் மாதம் 2 பேருமே 2 விதமாக போகிறாங்க. இதில் இப்போதைக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இல்லை. 16ஆம் தேதிக்கு மேலே, ஆகஸ்ட் 16க்கு மேலே அவர் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வராரு. 9ஆம் இடத்துல கொஞ்சம் சுபிச்சமாக ஆவார். தன் சொந்த வீட்டுக்கு சுக்கிர மாதம் கூட சேர்ந்து கொஞ்சம் சுபிச்சமாக ஆகிறதுனால நிலைமை மாறும். ஓகே நேர்களே, 9ஆம் இடம் நல்லா இருக்குது, சுக்கிர பதினால நல்ல நிலைமையில் இருக்குது. 10ஆம் இடத்துல கேது அருமையாக இருக்கிறார். இதுக்கு நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். என்னால் நேற்று மகரத்துக்கு போட்டேன், கும்பம் இதுக்கெல்லாம் போட்டேன், உங்களுக்கு போட முடியல. ஏன்னா 10ஆம் இடம் நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல கேது சந்திர சாரம் எடுத்திருக்கிறாரு, சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல ராகு தான் சரியில்லை, ஆனால் 10ஆம் இடத்துல கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்க மிக சிறப்பாக இருப்பீங்க. குறிப்பாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், அண்டியம், வெளி ஊர், இது மாதிரி இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிக நல்லாவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இதுதான் தனுசு ராசியை சுற்றி ஆகஸ்ட் 1ஆம் தேதி இருக்கிற கிரக அமைப்பு. உங்கள் ராசிக்கு 8 சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரன் 7ஆம் இடத்துல அமாவாசை சந்திரனாக தான் இருக்கிறாரு. 7ல் சந்திரன் இருக்குது, ஒரு வகைக்கு பரவாயில்ல. சரியா 8 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க ஒரு 2 நாளைக்கு. அடுத்து ஆடி 18ஆம் பெருக்கு வருது. 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கு வர சனிக்கிழமை. அன்றைக்கி பெருமாள் கோவிலுக்கு போங்க, சில காரியங்கள்லாம் செய்யலாம். அது உங்களுக்கு தெரியும் 18ஆம் பெருக்கு அன்றைக்கி என்னென்ன செய்யலாம்னு. திருமணம் வச்சுக்கிறவங்க அன்றைக்கி பட்டுப்புடவை எடுக்கலாம், நகை எடுக்கலாம். அதுபோக மற்ற காரியங்களை செய்யலாம், பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலாம், மற்ற காரியங்களை சந்திக்கலாம். ஆனால் வரன் பார்க்குறவங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது நேரில் போய் ஆடி 18 அன்றைக்கி. அது ஆவணி மாதம் நல்ல நாள் பார்த்தா போகணும். அதுபோக பெண்கள் திருமாங்கல்ய பருக்கு பண்ணலாம், மாங்கல்ய பருக்கிறது, தாலி பருக்கிறது ஆடி 18ஆம் தேதி பண்ணலாம். வைகை ஆற்றில், காவிரி ஆற்றில் சில காரியங்கள் பண்ணலாம். சரியா பெண்கள் சில பூஜை பண்ணுவாங்க, அந்த காரியமெல்லாம் பண்ணலாம். காவிரியில் தண்ணியை திறந்து விட்டாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே பல வீடியோலாம் சொன்னேன். இந்த மாதம் வருகின்ற காலங்கள் விவசாயம் நல்லா இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரியே தண்ணி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் தண்ணியை நல்லா திறந்து விட்டாங்க. கர்நாடகத்தை திறந்து விட்டு தேவைக்கு அதிகமாகவே தண்ணி காவிரியில் போகுது. ஸோ டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி போதி ஜோடத்தில் நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். சம்மந்தப்பட்ட ராசி நேர்களுக்கு தெரியும், விவசாயத்துக்கு தண்ணி நல்லபடியாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அச்சாரமாக காவேரியில் தண்ணி நல்லா வரும். சரியா திறந்து விட்டாங்க, நல்லபடியாக இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்து என்ன சொல்ல வந்தேன், ஆடி 18ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ஒரு சிவசக்தி சந்திப்பு. சூரியனை சிவனாகவும் சக்தி சந்திரனை சக்தியாகவும் பாவிக்கிற நாள் ஆடி அமாவாசை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்கு. அதனால் சிவாலயத்துக்கு போங்க, சிவபெருமானை கும்பிடுங்க, சிவனுக்கு விளக்கு போடுங்க. தகப்பன் இல்லாதவங்க விரதம் இருக்கலாம். அது ஆல்ரெடி நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை செய்யலாம். திதி கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம், இந்த காரியங்கள்லாம் பண்ணலாம். ஓகே நேர்களே, உங்கள் ராசியை சுற்றி ஆகஸ்ட் மாதம் கிரக நிலை பயிற்சியில் இப்படி தான் இருக்குது. சரி சார், பயிற்சி பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேக ஆரோக்கியமாக இருப்பீங்க, கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் சகோதர வழியில் நல்ல ஒரு விருத்தி இருக்கும். சரியா சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். சகோதரோட உதவி இருக்கும், சகோதரனால் பெருமைப்படுவீங்க. ஆள் நல்லா கொஞ்சம் நாகரிகமாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குவீங்க. அது குறிப்பாக வீட்டுக்கு தேவையான இந்த ஹோம் அப்ளையன்ஸ் பொருட்கள் இந்த ஆடி தள்ளுபடியில் வாங்குவீங்க. ட்ரெஸ் கோடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டு போவாங்க. அதுபோக இந்த ட்ரைனிங் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாகவே இருக்குது. சரியா நீங்களும் ஒரு பற்றாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் சில ஆலோசனைகளை சொல்லிக் கொடுப்பீங்க. பெண்களுக்கு அதிக அளவில் தொண்டு பண்ணுவீங்க. பெண்களுக்கு நிறைய வேண்டியவராக இருப்பீங்க. அதை தான் சொன்னேன் நான், ஸ்திரீ சுகம் அப்படின்னு சொன்னேன். பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. உல்லாச பயணம் போய்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உல்லாச பயணம்னா என்ன, இடையில ஒரு 2 நாளாக லீவ் எடுத்துகிட்டு எங்கேனாச்சும் பிக்னிக்கு, எங்கேனாச்சும் டூருக்கு போயிட்டு வருவீங்க. வயதானவர்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம். சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாடல் ஆஃப் அதர்ஸ்னு சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருப்பீங்க. அரசாங்கத்தோட வெகுமதி நல்லபடியாக இருக்கும், அரசு ஆதரவு இருக்கும். சரி நேர்களே, மற்றபடி சிறப்பு பலன்கள் அப்படி எடுத்துட்டோம்னா, தனுசு ராசிக்கு சிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, விசேஷமாக சொல்லப்படுறது பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, தனுசு ராசிக்கு உத்தியோகத்தர்களுக்கு, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மேலிடத்துலேருந்து பதவி உயர்வு வரும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதவி உயர்வுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல கூடுதல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உடன் வேலை பார்க்குற ஊழியர்களும் நல்லபடியாக இருப்பாங்க. உங்கள் சப்பார்டினேட் சொல்கிறோம்ல, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, என்ன உங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரிகள் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா சோதனைகள் எல்லாம் சாதனைகளை மாற்றுவீங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்துல கேது மிகச்சிறப்பாக இருக்கிறார். 10 கூட பொதுனும் நல்ல நிலைமையில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். சரியா வியாபாரத்தில் போட்டி பொறாமல் இருக்காது. நல்லபடியாக பண்ணுவீங்க. மூக்கில் விரல வைக்கிற மாதிரி வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பீங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க தனுசு ராசிக்கு. அதே மாதிரி குடும்ப தலைவிகள், குடும்ப பெண்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக டெய்லரிங்,
எம்ப்ராய்டு பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இதில் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலைஞர்லாம் யார்? திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாகவே பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் மாதம். இவங்களோட திறமை வெளிச்சத்துக்கு வரும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களை வந்து மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். சரியா? இந்த மாதத்தில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். மாணவர்கள் நல்லா படிக்கணும். சரியா? மாணவர்கள் ஏன்னா 4ஆம் இடம் உயர்கல்வி சாணத்தில் நல்ல நிலைமை இல்லை. அதனால் கவனமாக இருக்கணும். சரியா? 2ஆம் இடத்துக்கு வர சூரிய சம்பந்தம் இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிக்கணும். பர்சனை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நல்லா படிச்சிங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நல்லா படிக்க வேண்டும். மாணவர்கள் வந்து நல்லா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதிர்ஷ்டக்கிழமை தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு யோகமுள்ள கிழமையாக பார்க்கப்படுகிறது. சனி புதனை தவிர்த்துருங்க. அதுபோக உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டமம் நாட்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு உகந்த நாட்கள்லாம் பார்க்கணும். அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன், நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நாட்கள் உகந்த நாட்கள்னு. அதை போடலாம், எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது, இல்லைனா போடுவேன் நான். சரியா? தனுசு ராசிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இந்த நட்சத்திர பலங்களாம் சொல்லிட்டு இருந்தேன். அதை கூட சொல்லலாம். அது கூட ஒரு வீடியோ போடுறேன் நான். ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்துக்கு கூட போடுறேன். ஏன்னா ஆங்கில மாதத்துக்கு போட வேண்டாம். ஆவணி பிறந்தலேருந்து போடுறேன். ஆவணி மாதம் மொத்தமாக முழுமையும் ஆவணி 30 நாட்களுக்குமே மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஆகாத நாட்கள் என்ன, அதை ஒரு வீடியோவாக போடுறேன். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அதில் பலன்களை சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு சாதக பாதகம் உள்ள நாட்களை சொல்லலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஆவணி மாதத்தில் என்றைக்கு நல்ல நாள் இல்லை அதை வந்து சொல்லலாம். சரியா? கோச்சார ரீதியாக சொல்லலாம். உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்தி வேறு. கோச்சார ரீதியாக உங்களுக்கு அனுகூலம் உள்ள நாட்கள், அனுகூலம் இல்லாத நாட்கள், இதை நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சார் அந்த இதை எங்களை போடுங்க சார்னு விருப்பப்படுறவங்க போடுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து அது விருப்பமாக இருக்கும். என்றைக்கு எந்த காரியத்தை பண்ணலாம்னு ஒரு விருப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் திதி பார்க்க முடியாது, நட்சத்திரத்தை தான் பார்க்க முடியும். திதிங்கிறது வேறு. சரியா? திதிங்கிறது வந்து வேறு. திதியும் சில பேர் பார்ப்பாங்க, திதியும் பார்ப்பாங்க. திதி பார்க்கணும்னா உங்கள் பிறந்த திதி எனக்கு தெரியணும். உங்கள் பிறந்த திதி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. அது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் உங்கள் நட்சத்திரம் தெரியும். ஜென்ரலாக மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் தெரியும். அதுக்கு வந்து ஆவணி மாதம் எந்தெந்த நாட்கள் நல்லா இருக்கும், எந்தெந்த நாட்கள் நல்லா இருக்காதுன்னு நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும், எடுக்கணும். அந்த 30 நாட்களுக்கு வந்து நல்ல நாளை எடுத்து பிறக்கி உங்களுக்கு வந்து அதை ஒரு வீடியோவை தெரியப்படுத்துகிறேன். சரியா? அப்படி போடுங்க சார் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சார் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்னு விருப்பப்படுறவங்க போடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு எனக்கு எதில் அதிகமாக இருக்கோ அதுக்காக தான் நான் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். சும்மா நான் பலன்களாக போடுறது வந்து உங்களை திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் விருப்பம் என்ன, நேயர் விருப்பம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுறது தான் என்னோட கடமை. அதனால அந்த காலத்தில் வானொலியில் ஆல் இண்டியா ரேடியோவில் நேயர் விருப்பம் கேட்பாங்க. சில நேயர்கள் வந்து சில பாட்டை விரும்பி கேட்பாங்க, அந்த பாட்டை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு விருப்பம் என்ன இருக்குது சார், எங்களுக்கு இதை சொல்லுங்கள் சார். ஜோதிடத்தில் வந்து வார பலன்கள், இல்லைனா மாத பலன்கள், இல்லைனா கிரக பயிற்சி பலன்கள், பர்டிகுலர் கிரக பயிற்சியை பற்றி சொல்லுங்கள், பர்டிகுலர் கிரகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதில் எது மெஜாரிட்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லுவேன். எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு கருவியாக இருக்கணும். ஓகே நேயர்களே, உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்துட்டோம்னா கோல்டன், பொன்னிறம், சிகப்பு தான். சரி, தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம், பச்சை. இதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. சரியா? எல்லாருமே சில நேரம் புளியும் மஞ்சள் பச்சையும் வெறுக்க முடியாது. இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருந்தீங்கன்னா யோகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கலர் வந்து பொன்னிறம், கோல்டன் கலரும் சிவப்பு கலரும் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். விநாயக பெருமானை கும்பிடுங்க. சரியா? பிள்ளையாருடைய கணபதி காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஓம் சிவமயம் அருள்மு கற்பவனையாதுணை கணபதி காயத்ரி ஓம் ஏகதந்தாய வித்மகி வக்கரதுண்டாய திமகி தந்தோ மந்த பரசுதியாத். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். விநாயக பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். கற்ப விநாயகரை மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே, அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள பலன்களை ஒரு அவுட்லைனாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் கிரக பயிற்சிலாம் இருக்குது. சூரிய பயிற்சி இருக்குது, செவ்வாய் பயிற்சி இருக்குது. புதன் வேறு வக்கரம் அடைகிறாருங்க, அதையும் சொல்லிடுறேன் நான். புதன் வந்து 6ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 28 வரைக்கும் வக்கர நிலையில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல. ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு புதன் வக்கரம் அடையும் போதெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பார். இது ஒரு பொது விதி. அதை மனசில் வச்சுக்கோங்க. அது உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் தான் பார்க்கணும். வக்கரம் அடையாதாமல் பிறந்தவங்களுக்கு புதன் வக்கரம் அடையும் போது சில இதை கொடுப்பாரு. எதை கொடுப்பார்? படிப்பில் சில பின்னடைவை கொடுப்பார். ஏன்னா புதன் வித்தியாக்காரனாலவா படிப்பை தான் பிடிப்பார். படிப்பில் ஒரு சோம்பல் இருக்கும், அசதி இருக்கும். படிப்பில் ஒரு மேம்போக்காக இருப்பீங்க, கரெக்டாக படிக்க மாட்டீங்க, ஒரு சாலத்தனம் இருக்கும். அதனால் படிக்கிற மாணவர்கள் கரெக்டாக இருக்கணும்னு முதல்ல சொன்னேன். அதுபோக புதன் உங்கள் ராசிக்கு 7-10 கூடையவன், கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
கூட்டு தொழில் பண்ணுறவங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்க, பார்ட்னர் கூட சேர்ந்து செய்கிறவங்கலாம் கணக்கு வழக்குல கவனமாக இருங்க. அந்த உங்கள் அக்கௌண்ட்ஸு நீங்கள் சம்மந்தப்பட்ட இதிலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வரவு செலவு அந்த நோட் புக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுமாதிரி பிஸ்னஸ் விஷயமாக உள்ள டாக்குமெண்டேஷன், அந்த மெயில் கரஸ்பாண்டிங்கு, அப்புறம் வந்து வேறு என்னது அதை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன், அந்த நீங்கள் லேப்டாப்பில் சேவ் பண்ணுறது, பென் ட்ரைவில் காப்பி பண்ணுறது, இப்படி சில கரஸ்பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஞாபகம் மறதி வரும். ஏன்னா புதன் தான் ஞாபகத்துக்கு வந்து உள்ள கிரகம் புதன் தான். ஞாபகம் மறதி வரும், தப்பாக ஒன்று செஞ்சுருவீங்க, அதனால் சில பிரச்சனை வரும். மீட்டிங் போகிறவங்க கவனமாக இருக்கணும். இந்த மீட்டிங் போகிறவங்க, கன்சல்டிங்கில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். சரியா? மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துக்குரியவனும் புதன் தான். அதனால் தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் நல்லபடியாக இருக்கும். பட் தொழில் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வரவு செலவு, அது அக்கௌண்ட் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸாக இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சம்மந்தப்பட்ட ஆடிட்டிங், எடிட்டிங், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து புதன் வந்து கொஞ்சம் பாதிப்பார். அந்த வக்கர நிலையில் கொஞ்சம் பாதிப்பார். அதுக்கு வேணால் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே வீடியோ போட்டோம்னா அது கொஞ்சம் கச்சன்னு ஆயிரும். அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதன் 9ஆம் இடத்துல வக்கரம் அடையதுனால தவப்பன வழி சொத்து பத்து அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதில் சில பிசகு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6 கூடிய சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். சுக்கிரன் என்னதாமே சுபகரமாக இருந்தாலுமே அவர் வந்து ராசிக்கு 6 கூடையவன். கடன் நோய் எதிரியை கொடுப்பார். தனுசு ராசியை காலவாரி விடுறதில் சுக்கிரன் முதல்ல நிற்பார். ராசிக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் லக்கண ரீதியாக சுக்கிர லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு வாரி கொடுப்பாரு. ரிஷப லக்கணமோ, துலா லக்கணமோ, மகர, கும்ப, கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் வந்து யோகராக இருப்பார். ஆனால் ராசிக்கு வந்து அவர் வந்து 6 கூடையவன் தான். கடன் நோய் எதிரியை கொடுக்குறவர் தான். அதே சமயம் லாபத்தை கொடுக்குறவர் அவர் தான். 11 கூடையவன் அவர் தான். ஸோ கிரகங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 2 விதமாக தான் பலன் கொடுக்குது. விதி, மதி, கதி. விதிங்கிறது ஜனன ஜாதகம், மதிங்கிறது வந்து கோச்சாரம், கதிங்கிறது வந்து நடப்பு தசா புத்தி. ஸோ இது 3லுமே கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கும். இந்த 3லுமே வந்து அந்த கிரக ஆதிக்கம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் நடக்கும். சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து 3லுமே வந்து எபோ ஆவரேஜாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். நல்ல பீக்காக இருப்பீங்க. ஆவரேஜாக இருந்துச்சுன்னா சுமாராக இருப்பீங்க. பிலோ ஆவரேஜாக இருந்துச்சுன்னா போட்டு படுத்து எடுக்கும். சரியா? அதனால தான் கஷ்டப்படுறீங்க. இதுதான் ஜோதிட சூட்சுமம். சரியா? இதுதான் சில பேருக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. மேட்ச் ஆனவங்க பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஜோதிடத்தை பார்க்குறதே கிடையாது. இந்த யூடியூப் சேனலுக்கும் வர மாட்டாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய இருக்கும். அவங்க காரியத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. சரியா? விடியதான் அடையதான் கூட தெரியாது. எங்கே இருக்கவங்க கூட தெரியாது. காலை சாப்பாடு வீட்டில் சாப்பிட்டு போவாங்க, மதிய சாப்பாடு எங்கே சாப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி பிஸ்னஸ் கமிட்மெண்ட்டில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா நேரம் நல்லாயிருக்கு. அந்த விதி மதி கதியில் கிரகங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அது வந்து அவங்க ஜனன ஜாதகத்துக்கு பொறுத்தளவு மாத கணக்குலையோ வருட கணக்குலையோ இல்லைன்னா நீண்டும் இருக்கும். இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப நாளைக்கு அதே போயிட்டுருப்பாங்க. ஓகே நேர்களே, நிறைய இருக்குது சப்ஜெக்ட். உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து ஒரு வீடியோவாக போடுறேன். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார். மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அனைத்து வளங்கள் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.